நம்மளால என்ன செய்ய முடியும்? அழலாம், அவ்வளவுதான். விதி முடியணும்னு இருக்கும்போது யாரு என்ன செய்ய முடியும்? இவ விதி இப்படியாக முடியணும். பத்திரமா பூ போல பாத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கும்போது இவ விதி இப்படியாக முடியணும். இவ்வளவு பெரிய இழப்புலையும் எனக்கு ஒரு சின்ன ஆறுதல் இருக்குமா? வாழும்போது ஒரு பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை என்னால சுதாவுக்கு கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் அவ சாவலியாச்சும் அதை கொடுக்க முடிஞ்சது. அந்த திருப்தி தான். ஆனா அதுக்கு காரணம் நீதாம்மா. நீ மட்டும் மனசு வைக்கலனா என்னால இந்த மரியாதை கூட சுதாவுக்கு கொடுத்திருக்க முடியாது. அண்ணே, என்னன்னு? இல்ல கஸ்தூரி, இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவுல நீ மட்டும் சுதாவோட பாடியை கிளைம் பண்ணி கொடுக்கலன்னா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. சுதாவை அனாதை பணமா தான் அனுப்பி இருக்கணும். இன்னைக்கு இவ்வளவு மரியாதையோட அவ போறான்னா அதுக்கு காரணம் நீதான். நீ மட்டும்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் கஸ்தூரி, ரொம்ப தேங்க்ஸ். அண்ணே, என்னன்னு? அவளுக்கு செய்ய வேண்டிய செய்யணுங்கிற கடமை எனக்கு மட்டும் இல்லையாண்ணே. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன இருக்கலாமா, என்னதான் ஃப்ரெண்டுனாலும் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? கை குழந்தை வேற வச்சுக்கிட்டு, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல யாருமா சுடுகாட்டு வரைக்கும் வருவாங்க? ஒரு பக்கம் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு செத்து போன துக்கம், இன்னொரு பக்கம் உன் வீட்டுக்காரன் காணாங்கிற கவலை, அவரை கொலை கேஸ்ல போலீஸ் தேடுறாங்கிற பயம். இத்தனைக்கும் மத்தியில எனக்கு உதவி செய்யறதுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிறேன்னா அது சாதாரணமான விஷயமாமா? அண்ணன்னு சொன்னீங்க. அண்ணனுக்கு தங்கச்சி செய்யறதானே இதெல்லாம்? அண்ணனுக்கு தங்கச்சா நீ நிறைய செஞ்சிட்டமா. ஆனா தங்கச்சிக்கு அண்ணனா என்னால உனக்கு பெருசா எதுவும் செய்ய முடியாது போல இருக்கேம்மா. ஒரு அண்ணனா உன் புருஷன் திரும்பி வர வரைக்கும் உனக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது என்னால முடியலம்மா. ஒரு போலீஸ்காரனால எந்த நேரமும் ஒரு போலீஸ்காரனா தான் இருக்க முடியுமே தவிர சொந்தக்காரனா இருக்க முடியாது போல இருக்குமா. என் வேலை அப்படி. அதனால என்ன, பரவாயில்ல விடுங்க. கை குழந்தையோட தனியா தவிக்கிற உனக்கு துணையா இருக்க முடியாத நிலைமையில இருக்கிறேன்னு வருத்தமா இருக்குமா. உடனே பிளைட்டை பிடிச்சி சென்னை போயாகணும். காலையில கமிஷனர் வர சொல்லியிருக்காரு. போயிட்டு வாங்கண்ணே, நான் சமாளிச்சுக்குவேன். நீ சொல்றம்மா, ஆனா எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. ஆனா அதே நேரம் போறத தள்ளி போடவும் முடியாது. நான் தான் சொல்றேன் இல்லைன்னு, நீங்க பாட்டுக்கு கிளம்பி போய் உங்க வேலையை பாருங்க. அண்ணே, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. என்னம்மா சொல்லுமா, நான் பண்றேன். அண்ணே, என் வீட்டுக்காரு எங்க இருக்காருன்னு தெரியலன்னு, அவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு ஒரு தகவலும் தெரியலன்னு ரொம்ப பயமா இருக்குன்னு. உங்க போலீஸ் செல்வாக்கு பயன்படுத்தி அவரை பத்தி ஏதாவது தகவல் உண்டான்னு என்ன ஏதுன்னு கேட்டு சொன்ன உங்களுக்கு புண்ணியமா இருக்குன்னு. தாராளமா கேட்டு சொல்றமா, இருமா. ஹலோ சார், சொல்லுங்க சார். என்ன சாமி, அந்த சுதாவோட கொலைகேஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஏகப்பட்ட குளறுபடி சார், ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். ஏன் சாமி, என்னாச்சு? அக்யூஸ்ட் லிஸ்ட் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு சார். நாதன், பிரவீன், ஆகாஷ், பூபாலன், அது மட்டும் இல்லாம ரமேஷ்னு ஒருத்தன் செத்து போன பொண்ணோட ஃப்ரெண்டு புருஷன் சார். ரமேஷா? அவன் எப்படி சாமி இதுல வந்து மாட்டினான்? ரெசார்ட்டோட சிசிடிவி கேமராவில் அவனும் கவர் ஆயிருக்கான் சார். விசாரணைக்கு கூட்டிட்டு வர்றப்ப தப்பிச்சு ஓடிட்டான் சார். போலீஸை பார்த்து பயந்து ஓடி இருப்பானா என்னவோ. ஒரு தப்பும் செய்யாம அவன் ஏன் சார் பயந்து ஓடணும்? அதான் அவனையும் சந்தேக வளையத்துக்குள்ள வச்சிருக்கோம் சார். அப்புறம் இது வரைக்கும் ரமேஷை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல சார், எந்த தகவலும் இல்ல, தேடிட்டு இருக்கோம் சார். சரிங்க சாமி, கொலை விஷயமா அக்யூஸ்ட பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே சொல்லுங்க. கண்டிப்பா சார். ஓகே சாமி, அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். வச்சிடுறேன். ஓகே சார், பை சார். உன் புருஷன் மேல அவங்களுக்கு ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாதுமா. அவர் தப்பிச்சு போனதுதான் தப்பாயிடுச்சு. அவர் எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாரு? அதுதானே எனக்கு ஒன்றும் புரியல. சரி, உன் புருஷன் ஃபோன் பண்ணாலோ இல்ல உன்னை பாக்குறதுக்காக நேர்ல வந்தாலோ உடனடியா அவரை போலீஸ்ல போய் சரண்டர் ஆக சொல்லு. அதுதான் அவருக்கு நல்லது. அவர் செய்வாருன்னு தெரியலன்னு ரொம்ப பயப்படுவாருன்னு. சரிம்மா, அப்படின்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு, நான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட விளக்கமா எடுத்து சொல்றேன். எப்பனாலும் சரி, எந்த நேரம்னாலும் சரி, தயங்காம நீ எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். சரியா? சரிண்ணே. சரி வா.
நான் உன்னை போற வழியில வீட்டுல விட்டுட்டு போறேன். இல்லன்னு பரவாயில்ல, உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஃப்ளைட்டுக்கு 2 மணி நேரம் இருக்கு. போற வழியில உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன். ராத்திரி நேரத்துல உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. வாமா, வந்து வண்டியில ஏறு. வாமா. வாங்க வாங்க. அண்ணி, என்ன ஆச்சு? கையில ரோஹித்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கருணாகரன் சம்மதம் சொல்லிட்டாரா? அவருக்கு சம்மதம் தான். எங்க வீம்புக்கு மாட்டேன்னு சொல்லிடுவாரோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேங்க. அண்ணி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு ஏதாவது பேசுனீங்களா? கல்யாணம் எல்லாம் எதுவும் நடக்க போறது இல்ல கல்பனா. என்ன நீ சொல்றீங்க? அதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு அவர் சொல்றாரே, அப்படியே என்ன ஆச்சு? கருணாகரன் சம்மதிச்சிட்டாரு, ஆனா கயல் ஒத்துக்கல. கயல் ஒத்துக்கலையா? அண்ணி, நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா கல்பனா, இந்த கல்யாணத்துல கருணாகரா மங்களா எல்லாருக்கும் சம்மதம் தான். ஆனா கயல் தான். ஏன், எங்க அண்ணனை பிடிக்கலாமா அவளுக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ ரோஹித் அப்படி நினைச்சு பாக்கலன்னு சொல்றான். இது என்ன நீ மடத்தனமா இருக்கு? அத என்ன நினைச்சு பாக்குறது? அவ என்ன அவ்வளவு பெரிய கொம்பா? அவ நினைச்சு பாக்குற மாதிரி ஒரு புருஷனை அவங்க அம்மா அப்பாவால கொண்டு வந்து கொடுத்துட முடியுமா? நினைச்சு பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்ன திமிர்த்தனம்? கல்யாண விஷயத்துல ஒரு பொண்ணு தன்னோட அபிப்பிராயத்தை சொல்லும் போது நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்லலான்னு திருப்பி கேட்கறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்ல கல்பனா. அது அவளோட விருப்பம். காரணம் என்னவா வேணாலும் இருக்கலாம். அவ நினைச்ச காரணத்தை அவளுக்கு சொல்ல தெரியாம இருக்கலாம், இல்ல அந்த விஷயத்தை அவளுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம். நம்மளோட ப்ரப்போசலை ஏத்துக்கிட்டா அவளை நல்லவன்னு சொல்றதும், ஏத்துக்கலன்னா அவளை திமிர் பிடிச்சவன்னு சொல்றதும் சரியில்லை கல்பனா. அதுக்கு இல்ல அண்ணி, சாதாரண நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் பேசினா கூட என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா கயல் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு சிக்கலான சூழ்நிலையில இருக்கா. அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா? கல்பனா, இந்த மாதிரி பேசுறது நமக்கு அழகு இல்ல. நாம ஒன்னும் அவளுக்கு வாழ்க்கை பிச்சை போடுறதுக்காக அங்க போல. நாமளா விரும்பிதான் போனோம். அவளுக்கு அதுல உடன்பாடு இல்லை. இதுல நாம விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு சொல்லு? நம்ம விருப்பத்தை நாம சொன்னோம், அவ விருப்பத்தை அவ சொன்னா, அவ்வளவுதான். அவ விருப்பத்தை அவ சொன்னதுக்காக அவளை நாம தப்பா பேச வேண்டாம். அவளை தப்பா பேசணும்னு நான் நினைக்கல அண்ணி. இந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு நல்ல வாழ்க்கை வரும்போது அதை கெட்டிக்காரத்தனமா பிடிச்சுக்க தெரியாம உதறி விட்டுட்டாளேங்கிற ஆதங்கம், அவ்வளவுதான். சரி அண்ணி, அவளை விடுங்க. ரோஹித் ரொம்ப நொந்து போயிருப்பானே அண்ணி. கயல் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னப்ப மத்தவங்களும் உன்ன மாதிரி தான் அவளை ஒத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா ரோஹித் தான் கயலை கட்டாயப்படுத்தாதீங்க, அவ மனசை நான் புரிஞ்சுக்கிறேன், என்ன வேண்டாம்னு மறுக்கிறதும் என்ன வேணும்னு ஏத்துக்கிறதும் அது அவளோட உரிமை, அதை நான் மதிக்கிறேன்னு சொன்னான். ரோஹித் இந்த விஷயத்துல பெருந்தன்மையே நடந்துகிட்டத பார்த்தா அவன் தன்னோட மனசை சமாதானம் பண்ணிக்கிட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா எதுக்குங்க இங்க நிக்க பிடிக்காம முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ரூமுக்கு போனா? கயலோட முடிவால எந்த பாதிப்பும் இல்லனா ஏன் இயல்பா இங்க நிக்கல? முகத்தை காட்டுறதுக்கு தயங்கிட்டு தானே உள்ள போயிட்டான். வருத்தம் இல்லாம அப்படி பண்ணிருப்பான். இருக்கலாம் கல்பனா, வருத்தம் இருக்கலாம். அவனுக்கு என்னமோ கயலை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பே இல்லாம தான் இருந்துச்சு. நான் தான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற நப்பாசையில அவனுக்குள்ள அந்த நினைப்பையே தூண்டி விட்டேன். எதிர்பார்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஏமாற்றங்கிறது இல்லாமலா போகும்? ஏமாற்றமா தான் இருக்கும். நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. இது நடக்குமா நடக்காதான்னு கூட யோசிக்காம அவன் மனசுல தேவையில்லாம ஆசையை வளர்த்து விட்டு அவனை நானே ஏமாத்திட்டேன். எல்லாம் என்னாலதான். அம்மா அழாதீங்கம்மா. அண்ணனுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சுதானே பண்ணீங்க. இப்படி நடக்கும்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? அம்மா வருத்தப்படாதீங்கம்மா. இல்லானு அவனை சமாதானப்படுத்துறதுக்கு தெம்பு கூட எனக்கு இல்ல.
வர வழியெல்லாம் அவன்கிட்ட என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம மனசுல தைரியம் இல்லாம அப்படியே அமைதியாவே வந்தேன். அம்மா நம்ம என்ன வேணும்னு பண்ணோம், நம்ம என்னமா செய்ய முடியும்? இனி அவன் முகத்தை நான் எப்படிங்க பாப்பேன்? அதெல்லாம் பார்க்கலாமா? அவன் யாருமா? ஓ பையன். அவன் மனசு என்னன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? வாமா, இப்பவே அவன்கிட்ட போய் பேசுவோம். வருத்தமா இருந்தான்னா அவனுக்கு எடுத்து சொல்லி சமாதானப்படுத்தலாமா? வாமா. வாங்க அண்ணி, நாம சொல்ற சமாதானம் இப்ப அவனுக்கு ரொம்ப முக்கியம். இல்லனா பாவம் மனசுடைஞ்சு போயிடுவான். வாங்க அண்ணி. ஆமா வாங்க. வாமா வா. ரோஹித். மாம். சாரிடா. எதுக்கு மாம்? இல்ல, கையில கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி உன்னை நான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா என்னால முடியல. மாம் சாரி. என்ன மாம் இது? அதனால என்ன மாம்? இதுக்கு போய் நீங்க வருத்தப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாம். இல்லப்பா, கையல் உன்னை வேண்டான்னு சொன்னது உன் மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கும். இல்லவே இல்ல மாம். நான் அதை ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க தான் பாத்தீங்கல்ல, நாங்க பேசும்போது தெளிவா தானே பேசினேன். ரோஹித், உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையாடா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்னத்த இருக்கு? இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு அம்மா ஒரு கணக்கு போட்டாங்க. அது வேற மாதிரி நடந்தாதான் நல்லா இருக்கும்னு கடவுள் ஒரு கணக்கு வச்சிருக்கான். அந்த கணக்குப்படியே நடக்கட்டும். அம்மா, தாத்தா அப்பத்தாலாம் அங்க இருந்து அவங்க எடுத்து சொல்லிருந்தா ஒருவேளை அவங்க வார்த்தைக்கெல்லாம் கட்டுப்பட்டாச்சும் கையில் ஒத்துட்டு இருந்திருப்பால. அது சரியில்லை அனு. எங்க முடிவை ஏத்துக்கன்னு ஒருத்தரை கட்டாயப்படுத்துறது எப்பவுமே சரியில்லை. அராஜகத்துல கட்டாயப்படுத்தினாலும் சரி, அன்பால கட்டாயப்படுத்தினாலும் சரி, கட்டாயம் தானே. அது தானா எடுத்த முடிவு இல்லையே. ஏய் சரி விட்டுறா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துடலாம். பேசாம அமைதியா இரு. இல்ல மாமா, கல்யாணம்ன்ற நினைப்பே இப்ப என் மனசுல இல்ல. பின்ன வேற என்னடா பண்ண போற? கல்யாணம் பண்ணாம அப்படியே சுத்திட்டு இருக்க போறியா? இல்ல மாமா, கேப்பார் இல்லாம கிடக்குற நம்ம கம்பெனியை பார்க்க போறேன். தொழில் பண்ண போறேன். என்னோட முழு கவனத்தையும் அதுல செலுத்த போறேன். அதெல்லாம் சரிதான்டா. ஆனா அதுக்காக ஏன் கல்யாணம் வேண்டாங்கற? ஒரு கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்த வாழ்க்கையே போதும் அத்தை. அதுவே என் மனசுக்கு நிறைய நிறைவு தந்திருக்கு. இன்னொரு கல்யாணம் எதுக்கு? அப்படி இல்ல ரோஹித். ப்ளீஸ் அத்தை, கல்யாணம் அது இதுன்னு வீட்டாளுங்கெல்லாம் எனக்கு தொந்தரவு பண்ணாம இருங்க. அப்படி தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். வீட்டுக்கு வராம ஆபீஸ்ல இருக்க ஆரம்பிச்சிருவேன். திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பேசி என்னை வீட்டுக்கு வராம பண்ணிடாதீங்க. இல்ல இல்ல ரோஹித், யாரும் பேசல. உனக்கா தோன்ற வரைக்கும் இனிமே இந்த விஷயத்தை பத்தி நாங்க யாருமே பேச மாட்டோம். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. உன் மனசு நிம்மதியா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். போலாம்.
என்னது ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்கு? இந்நேரத்துல யாரு? ஹலோ சார், என்ன சார் நீங்க இப்படி கொஞ்சம் கூட அக்கறையா இல்லாம இருக்கீங்க? யாரு யார் நீ? என்ன சார், என்ன போய் நீங்க யாருன்னு கேக்குறீங்க? சுதா சுதா வேற யார் சார் உங்களை இந்த நேரத்துல கூப்பிட போறாங்க? நான் தான் சார். நீ எப்படி? இங்கதான் சார் வாசல்ல நிக்கிறேன். நீங்க பாட்டுக்கு கதவை சாத்திட்டு உள்ள போயிட்டீங்க. நான் எப்படி சார் உள்ள வரதா? இல்ல, நீ சும்மா சொல்ற. நீ எப்படி இங்க? என்ன சார், தன்னந்தனியா வாசல்ல நிக்கிறேன்னு சொல்றேன். கதவை திறந்து உள்ள கூப்பிடாம நீங்க பாட்டுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. சார், எவ்வளவு நேரம் சார் வெளியில நிக்கிறது? கால் வலிக்குது சார். இந்த நேரத்துல தனியா நின்னா நல்லாவா இருக்கும்? வாங்க சார், வந்து கதவை திறங்க. நான் நம்ப மாட்டேன். ரூமுக்குள்ள இருந்துகிட்டு நம்ப மாட்டேன்னு சொன்னா எப்படி சார்? வாங்க சார், வந்து கதவை திறந்து பாருங்க. நான் நிக்கிறேனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. திரு பிக்சர்ஸ், தபால் பெட்டி எண் 7000, சென்னை 6,87,000.